மாறுபாடுகள் கண்டுபிடிக்கிறது அவங்கள்ட்ட பேசித்தான் நம்ம புரிய வைக்க வேண்டியிருக்கு. அந்த மாறுபாடை தீர்மானிக்கிறது தான் ஏதோ ஒரு சக்தி அது இருக்கு. அது நம்மளால முன்னே பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், இப்ப நான் என்னுடைய மெத்தட்ல வந்து பேர்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். 2 பேருக்கு கண்டிப்பா வேற வேற பேர் வந்துடும். அப்ப பிறந்த குழந்தைக்கு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஒண்ணு அது பேசணும், என்ன எங்க வலிக்குதுன்னு சொல்லணும், இல்லாட்டினா அது பேர் வைக்கணும். அப்ப பேர் வச்ச உடனே அந்த பேர்கள் வந்து இப்போ ஒரு ஜாதகத்துல, இப்போ உங்க ஜாதகம் நம்ம 2 பேரும் ஒரே டயத்துல பிறந்திருக்கோம் சார், ஒரே பெட்ல பிறந்திருக்கோம் சார். உங்க ஜாதகத்திலையும் என் ஜாதகத்திலையும் மொத்தமே வந்து 3 கிரகம் பவரா இருக்கு. 3 கிரகத்தோட தன்மைகள் நம்ம 2 பேருடைய வாழ்க்கையில நடக்கும் போது தெரிஞ்சிருச்சு. உங்க ஜாதகத்துல சூரியனுடைய பேர், உங்களுக்கு வந்து ஆதவன் பேர் வச்சுக்கிறாங்க, எனக்கு வந்து ரவிச்சந்திரன் பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒன்லி சூரியன் தான் ஆக்டிவேஷன், எனக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஆக்டிவேஷன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில சந்திரனுடைய தன்மையும் சேர்ந்து விளையாடும், உங்களுக்கு சூரியன் மட்டும் விளையாடும். அப்ப இது மாதிரி நம்ம புரிஞ்சு பேரை வச்சே பலன் சொல்றோம். அப்ப என்னன்னா அனுமானிக்கிறோம். அப்ப ஜாதகத்தையும் கையில வச்சுக்கிறோம், பேரையும் வச்சுக்கிறோம். இப்ப நான் கைரேகையும் பார்த்துதான் சொல்றேன். நம்ம கைரேகையும் பார்த்துக்கிறோம், எல்லாத்தையும் அனுமானிச்சு நீங்க இப்படி எல்லாம் போவீங்கன்னு நம்ம சொல்றோமே தவிர இது அனுமானம் தான். ஏன்னா நடக்கிறப்ப தான் அது ரியாலிட்டி இல்லைங்களா? அப்ப ஜோசியம் என்பது முழுக்க முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்ப ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்களா? ஆமா, அந்த கேள்விதான் கேட்க வந்தேன் நான். நீங்க வந்து இப்போ பெரிய அளவுல கொரோனா எல்லாம் நடந்துச்சு, அதை பத்தி சொல்ல முடியாது சார். நான் சொல்றேன்ல, கொரோனாங்கிறத அனுமானிக்கிறதுக்கு இதுக்கு முன்னால ஏதாச்சும் நடந்திருக்கணும்ல, நடக்கல. ஒண்ணு நடக்கும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. ஒரு சுனாமி வருது. நான் தான் சொல்றேன்ல, இப்ப ஒருத்தன் கல்யாணம் ஆகுறான்னா 1000 பேர் கல்யாணம் ஆன தகவல் என்கிட்ட இருக்கு. நான் சொல்றேன், சுனாமி வந்ததுக்கான தகவல் என்கிட்ட இல்ல, நான் கத்துக்கும் போது இல்ல. நான் அனுமானிக்கலாம். என்ன அனுமானிக்கலாம்? பெரிய பிரச்சனை, ஏதோ செவ்வாய் சனி சேரும் பொழுது ஏதோ ஒரு விபத்து ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லி அனுமானிக்கலாம். அப்ப அது நடக்கலாம். இப்போ தங்க விலை ஏறிச்சு, நான் தொடர்ந்து 1 வருஷமா எல்லா டிவிலையும் சொன்னேன் 15,000 ரூபாய் தொடுன்னு. அப்ப இது வந்து என்ன 15,000 தொடாட்டினா என்ன தூக்குல போட போறீங்க? அனுமானம். அப்ப இந்த சனி வந்து இங்க வரும்போது இதுக்கு முன்னால சனி 30 வருஷத்துக்கு முன்னால வந்து 90 வருஷத்துக்கு முன்னால வந்தப்பன்னு சொல்லி டேட்டாவை எடுத்து உட்காந்து கால்குலேஷன் பண்ணி எந்தெந்த கால்குலேஷன் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்ப பெர்சன்டேஜ்ல பாக்குறப்ப நம்ம இந்த இடத்துல வந்து தங்க விளையாடுறது வெளியே அப்போ 15,000 தொடலாம் அப்படின்னு 15,000 தொட்டு இப்போ 17,000 போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி 15,000 இன்னைக்கு வந்துருக்கு. அப்ப இன்னும் கூடுமா? கண்டிப்பா ஏறும், கண்டிப்பா இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சனி வந்து மேசத்துக்கு அப்ப இன்னும் 2 வருஷத்துக்கு ஏறுமுகமாவே இருக்கும். அப்ப நாளைக்கு குறைஞ்சிச்சுன்னா நீங்க எனக்கு போன் போட்டு குறைஞ்சிச்சுன்னு கேட்க கூடாது. நான் சொல்றது பொதுவாக அந்த ஏறுமுகம்ங்கிறது ஏறிட்டே தான் இருக்கு போது அது குறையாது. அப்ப இதெல்லாம் அனுமானிக்கணும். அப்ப இதுக்கு முன்னால தகவல் இல்லாதப்ப